ஜெர்மனிக்கு வரதோ பிளான் பண்ணுறதோ சூப்பர் எக்ஸைட்டிங்கான விஷயம். ஆனால் நான் 2019 வந்தப்போ நோபடி டோல் திஸ் 10 திங்ஸ். இஃப் ஐ நோ திஸ் ஏர்லியர் என் ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன 10 திங்ஸ்னு தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட், ஜெர்மன் பியூரோக்ராசிங்க. ஆமையை விட பொறுமையாக இருக்குங்க. ஒரு மெயிலுக்கு ரிப்ளை வரத்துக்கே 2 வாரம் ஆகுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மறந்துடுங்க. உங்கள் பேஷன்ஸை பிரேக் பண்ணிவிடுங்க. ஸோ பியூரோக்ராசியை மேனேஜ் பண்ணணும்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர்டாக வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்கன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து கேட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க. இல்லை வேலைக்கு வரீங்கன்னா உங்கள் ஹெச்ஆர்ட்ட கேட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி எடுத்துருவாங்க. என் விஷயத்தில் நான் வேலைக்கு வந்தேன். ஹெச்ஆர்ட்ட கேட்டு என்னென்ன டாக்குமெண்ட் நெசசரியோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஸ்டில் ஸ்லோ தாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவது இருக்கும், உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். செகண்ட், லாங்குவேஜ் பேரியருங்க. இங்கிலீஷ் தெரியும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் அது ரொம்ப தப்புங்க. இங்கே ஜெர்மன் தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு லெட்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஜெர்மன் தாங்க. ஜெர்மன் தெரியலனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லுங்க. லாங்குவேஜ் பேரியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஜெர்மன் A1 லெவலாவது இங்கே படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகிறதோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் பேசிக்காக பேசுகிறதோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் விஷயத்தில் நான் படிக்காமல் வந்தேங்க. அது ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு. நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. தேர்ட், சண்டே க்ளோஸ்டுங்க. இங்கே சண்டேனா எல்லாமே க்ளோஸ்டுங்க. நம்ம ஊர் மாதிரி ஹேப்பனிங்காக இருக்காதுங்க. சண்டே மீன்ஸ் ஜெர்மனி கோஸ் டேட். சண்டே கிராசரி வாங்கிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. வெல் பிளான்டாக சாட்டர்டேவே வாங்கி வச்சுக்கிங்க. சண்டே இங்கே எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் கோவிட் லாக்டவுன் எப்படி இருந்தது அதே மாதிரி ஊரே அனாதையாக இருக்குங்க. ஃபோர்த், ஹவுசிங் ஸ்ட்ரகிளுங்க. ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு ஒரு 100 அப்ளிகேஷன் போடணும், 10 வீட்டை போய் பார்க்கணுங்க ஒரே ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு. அதுவும் நீங்கள் ஃபாரினர்னா ஃபர்கெட் அபவுட் இட். இதுக்கு மேலே லாங்குவேஜ் பேரியர் இருந்ததுன்னா இன்னும் பெரிய ப்ராப்ளங்க. ஹவுசிங் ஸ்ட்ரகிள்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள நேராக போய் விசிட் பண்ண சொன்னாங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே நேரத்தில் நீங்கள் வேலைக்கு வரீங்கன்னா உங்கள் ஹெச்ஆர்ட்டையும் ஹெல்ப் கேளுங்க. ஹவுசிங்க்கு மேபி அவங்க ஹெல்ப் பண்ணலாம். ஹவுசிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயங்க ஸ்பேமர்ஸ். இங்கே நிறையா ஸ்பேமர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப அழகான வீடு ரொம்ப சீப்பான விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்பாதீங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போதே எனக்கு காசு போட்டு விடுங்க, நான் வந்து வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க, இதுதான் என் வீடுன்னு காட்டினாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. ஃபிசிக்கலாக பார்த்து கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் காசு கொடுக்கணும். ஹவுசிங் எப்படி தேடுறது, ஹவுசிங் ஸ்கேம்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி தனி வீடியோவே போடுறேன் உங்களுக்காக. ஃபிஃப்த், ஜெர்மன் பீப்புளுங்க. ஜெர்மன் பீப்புள் வந்து ரொம்ப பொலைட்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க ரொம்ப ப்ரைவேட்டும் கூடங்க. நம்ம இந்தியன் ஃப்ரெண்ட்லினஸ் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாதுங்க. அவங்க ஸ்மால் சாட்ஸ்லாம் ரொம்ப என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் பழகிட்டா அவங்க தாங்க பெஸ்ட். ஜெர்மன் பீப்புளுங்க அவங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிட்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுங்க. ஒரு ஆஃபீஸில் நான் 3 வருஷம் கிட்ட வேலை செஞ்சேங்க. அப்பயுமே அங்கே இருக்கிற சில பேர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொலீக் தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த உதவி வேணுமாலும் பண்ணுவாங்க. அதுதாங்க அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சதே எனக்கு. சிக்ஸ்த்து, வெதர் ஷாக்குங்க. கோல்டு, ரெயின், டார்க்னஸ் ஆல் த டேங்க. வின்டரில் 4 மணிக்கெலாம் இங்கே இருட்டுடுங்க. வின்டர் டிப்ரெஷன் இஸ் ரியலுங்க. இங்கே வரதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக வரணும். நான் இங்கே வந்தது ஜனவரி மாதங்க. ஈவினிங் 4 மணிக்கெலாம் ஜனவரி மாதத்தில் இருட்டுடுங்க. அதனால் எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காகவும் லோன்லியாகவும் ஃபீல் ஆச்சுங்க. உங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்ஸ்லாம் இருந்ததுன்னா மறக்காமல் விட்டமின் டி டேப்லெட் எடுத்துருவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ப்ராப்பர் வின்டர் க்ளோத்திங்க. இங்கே வின்டர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதால வரும்போதே ப்ராப்பர் வின்டர் க்ளோத்திங்கோடு வந்துருங்க. விண்ட் ப்ரூஃப், ரெயின் ப்ரூஃப் இதை மாதிரி எல்லாமே சேர்ந்த வின்டர் க்ளோத்திங்காக வாங்கிட்டு வந்துருங்க. செவன்த்து, ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு ஜெர்மனி அடிச்சிக்கவே முடியாதுங்க. 5 மணிக்கு முடியுதுன்னா 5 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாங்க. அதுக்கப்புறம் நோ டாக்ஸிக் வாட்ஸ்அப், நோ காலிங், நத்திங். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதால உங்களுக்கு நிறையா ஃப்ரீ டைம் இருக்குங்க. அந்த ஃப்ரீ டைமில் உங்கள் ஹாபிஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க. ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னால அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹைக்கிங் போங்க. ஹைக்கிங் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குங்க. என்னோட சஜஷன் என்னன்னா அந்த டைமை நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்க. லாங் ரன்ல அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எய்த்து, கேஷ் கல்ச்சருங்க.
ஜெர்மனி ரொம்ப அட்வான்ஸ்டு. ஆனா இன்னமும் இங்க எல்லா இடத்துலயும் கேஷால தாங்க பே பண்ணுவாங்க. நம்ம போய் கார்டால பே பண்ணோம்னா நூறு பார்கெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்வேஸ் கேஷ் கேரி பண்ணிக்கிங்க. 9th ரீசைக்ளிங். ரீசைக்ளிங் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரிங்க நமக்கு. இங்க பேப்பரு, பிளாஸ்டிக், பயோ, ரெஸ்முல்லு, ஃபீஃபாண்டுன்னு நிறைய விஷயம் இருக்குங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணா போதுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ நம்ம கொலகுத்தம் பண்ண மாதிரி ஊத்து வைப்பாங்க. நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியே எந்தெந்த வேஸ்ட் எந்தெந்த பின்னுக்கு போவோம், எந்த கலர் பின்னுக்கு போவோம் அப்படின்னு கரெக்டா தெரிஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லைனாலும் இங்க வந்த உடனேவே உங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இங்க நிறைய இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா சிசிடிவி வச்சு அதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. 10th பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10th வந்து இந்தியன் ஃபுட் ப்ரைஸஸ்ங்க. இந்தியன் மசாலாஸ்லாம் குறைஞ்சது 2 டைம்ஸ் ஹையருங்க. பருப்பு நம்ம ஊருக்கு இங்கேயும் 3 டைம்ஸ் அதிகங்க. வெளில போய் சாப்பிடணும்னா 12 யூரோ ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஆகுங்க. 12-15 யூரோ. காசு சேவ் பண்ணுமா, சமைக்க கற்றுக்குங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, இந்தியன் குக்கிங் யூட்டென்சில்ஸ்லாம் முடிஞ்சால் அங்கேயே வாங்கிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் குக்கர்லாம் அங்கேயே வாங்கிட்டு வரதாங்க ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப விலை அதிகமாக இருக்குங்க. கடைசியாக ஒரு போனஸ் பாயிண்ட்டுங்க, பேஷன்ஸ். ஜெர்மனி டீச்சர்ஸ் யூ பேஷன்ஸுங்க. இங்கே எல்லாமே ரொம்ப ஸ்லோங்க. ஆனால் ஒன்ஸ் செட்டில் ஆகிடுச்சுன்னா லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த 10 விஷயம் தாங்க நான் ஜெர்மனி வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜெர்மனி மூவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபுல்லி ரெடி ஆகிட்டீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.